இன்றைய ஸ்பெஷல் புடலங்காவை வச்சு வடை செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம். புடலங்காவை இந்த அளவுக்கு நைஸா கட் பண்ணிக்கிட்டேன். புடலங்காய் வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இந்த அளவுகளை செய்யும் போது சொல்றேன். 100 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை கொரன்னு அரைச்சுக்கணும். 50 கிராம் பொட்டுக்கடலை, இதை பொடி பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் சோம்பையும் பேஸ்டா அரைச்சுக்கணும். புடலங்காவை ஒரு பாத்திரத்துல போட்டு சால்ட் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா இறுக்கமா பிசைஞ்சு தண்ணி வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்ச புடலங்காயில அரைச்சு வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது பொடி பண்ணி வச்ச பொட்டுக்கடலை மாவு. அடுத்தது கருவேப்பிலை. அடுத்தது கொத்தமல்லி, கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம். அடுத்தது பேஸ்டா அரைச்ச பச்சை மிளகாவும் சோம்பும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். இப்ப வடைய தட்ட வேண்டியதுதான். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான்ஸ்டிக் ஸ்டவ் வச்சுட்டு எண்ணெய் போட்டிருக்கேன் வடைய பொரிச்சு எடுக்கிறதுக்காக. இப்ப வடைய தட்டிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்து உருட்டிட்டு தட்டிக்கலாம். மசால் வடை மாதிரி தட்டிக்கலாம். இது போல எல்லா வடையும் தட்டி வச்சுக்கலாம். இந்த வடைய அடுத்தது எண்ணெயில சேர்த்தலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஏற்கனவே போட்ட வீடியோவில் அவல் வடை போட்டிருக்கேன், பச்சை பயிர் வடை போட்டிருக்கேன், காராமணி வடை போட்டிருக்கேன். இது புடலங்காய் வடை. செமையா இருக்குங்க இந்த வடை. நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. செமையா இருக்குங்க. ஈவினிங் டிஃபனுக்கெல்லாம். மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த புடலங்காய் வடை வந்து வித்தியாசமான டேஸ்ட்ல செமையா இருக்குங்க. வடை நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். பாருங்க, பார்க்கும் போதே செம்மையா இருக்குல்ல, சாப்பிடும் போது இன்னும் சுவையா இருக்குங்க. புடலங்காய் வடை ரெடி ஆயிடுச்சு. திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோட நாம சந்திப்போம்.